விஜயின் 30 நாள் ஆட்சி எப்படி? எது சொன்னாலும் சென்சிட்டிவ் ஆகிவிடும் நழுவிய லதா ரஜினிகாந்த். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மனைவி லதா ரஜினிகாந்த் சமீபத்துல மக்கள் மேடை அப்படிங்கிற பேர்ல புதிய மக்கள் இயக்கம் ஒண்ண தொடங்கி சினிமா அப்புறம் அரசியல் வட்டாரத்தையே தம் பக்கம் திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. லதா ரஜினிகாந்த் அரசியல் என்ட்ரி கொடுக்க போறாங்களா அப்படிங்கிற விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல பிரபல மூத்த பத்திரிகையாளர் ரங்கராஜ் பாண்டேவோட யூடியூப் சேனலுக்கு அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அதிரடி பேட்டி இப்போ சோஷியல் மீடியாவுல ஹாட் டாபிக்கா மாறி இருக்கு. எனக்கு எந்த ஒரு அரசியல் பதவி மேலயும் துளியும் விருப்பமோ ஆசையோ கிடையாது. பதவிகள தாண்டி இந்த சமூகத்துல ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி, ஒரு சிறந்த சமுதாயத்த உருவாக்குறது மட்டும் தான் என்னோட மக்கள் மேடை இயக்கத்தோட முக்கிய நோக்கம். இந்த இயக்கத்தோட எதிர்காலத்த அடுத்த தலைமுறையினர் தீர்மானிக்கட்டும். அவங்களே இந்த முயற்சிய முன்னெடுத்து போகணும். நான் ஒரு வழிகாட்டியா மட்டுமே இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அத தொடர்ந்து ரங்கராஜ் பாண்டே தமிழக முதலமைச்சர் விஜயோட இந்த 30 நாள் கவர்மெண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி எழுப்பினாரு. இதுக்கு லதா ரஜினிகாந்த் ரொம்பவுமே சாணக்கியத்தனமா பதில் குடுத்தாங்க. இந்த கேள்விக்கு நான் இப்போதைக்கு எதையும் சொல்ல விரும்பல. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவரோட நான் இருக்கேன். நான் எத சொன்னாலும் அது மிகப்பெரிய அளவுல சென்சிட்டிவா மாறிடும். ஒரு சாதாரண பிரஜையா தமிழகத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இவ்ளோ குறுகிய காலத்துல ஒரு அரச பத்தி என்னால எந்த ஒரு கருத்தும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி புன்னகையோட நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தொடர்ந்து தமிழக அரசோட சிங்கப்பெண் பாதுகாப்பு படை பத்தி பேசின லதா, இது ரொம்பவுமே முக்கியமான, அதே நேரத்துல இன்றைய காலகட்டத்துக்கு ரொம்பவுமே தேவையான ஒரு திட்டம். பெண்களுக்காக ஒரு அரசாங்கம் இத முன்னெடுத்துட்டு போகுது. உண்மையிலேயே அத பாராட்டப்பட வேண்டிய விஷயம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல பெண்களுக்கு தெரு தெருவா பாதுகாப்பு தேவைப்படுது. இதுல நான் சொல்ல விரும்பக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு ரோந்து வாகனங்கள் ரொம்பவுமே கம்மியா இருக்கு. குறிப்பா இரவு நேரங்கள்ல இந்த பாதுகாப்பு வாகனங்களோட எண்ணிக்கைய அரசாங்கம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு ஒரு விழிப்புணர்வு மிக்க கோரிக்கையையும் முன்வச்சிருக்காங்க.